ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். காலையில் நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் 54 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 626 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது இப்போல்லாம். ஏன்னா காரணம் என்னென்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்றைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாருங்கள் 78 போயிருக்கு. காலையில் லோ 78 போயிட்டு இப்போ 80, சும்மா ஒரு $2 தான் ட்ரேடு எக்ஸ்ட்ரா ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்மளால் இந்தியன் மார்க்கெட்டால் டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் அப்படின்னும் போது மார்க்கெட் ஏறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. காலையில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்குச்சு. எது வரையும் இறங்குச்சு அப்படின்னா 24,494 வரையும் இறங்கியிருக்கு. 24,494 வரையும் இறங்கிட்டு 24,624, அதாவது 9 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எனக்கு ஒரு கிளியராகவே இல்லை. மார்க்கெட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 24,624, பட் இங்கெல்லாம் கேண்டிலே காணும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. இந்த டைம் சேஞ்சஸ் வந்ததுலேருந்து இப்போது அவன் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் இல்லை. அதனால் இந்த +9 பாயிண்ட்டு ரியலான ப்ளஸ்ஸா இல்லை மைனஸில் இருக்கா? காலையில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. நேற்றும் வேறு மாதிரி இருந்தது, காலையில் ஓப்பன் ஆகும்போது வேறு மாதிரி இருந்தது. சென்செக்ஸுக்கும் நிஃப்டி 50க்கும் இப்போ சம்மந்தமே இல்லாத மாதிரி இவன் 54 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான், அவன் 626 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷன் இந்த 2 நாளில். இவங்க இந்த டைம் சேஞ்ச் பண்ணதுனால கடைசி நேரத்தில் மார்க்கெட் ரியலாக ஏறின வேல்யூ என்னன்னே தெரிய மாட்டுது. உண்மையாலுமே கன்ஃபியூஷன். அது என்னவோ நடந்துட்டு போய் தொலையுது. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 வெறும் 9 பாயிண்ட் தான் பாசிட்டிவ். க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தும் நிஃப்டி 50யால் ஏற முடியல. ஏன் ஏற முடியல அப்படின்னு பார்த்தா, க்ரூட் ஆயில் விலை ஆல்ரெடி குறைஞ்சதுனால தான் நம்ம பெரிய லெவலில் 24,779 போனோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யார் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறா? நம்ம டிஐஸ் தான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. நேற்று டிஐஸ் சரியான செல்லிங், இன்றைக்கும் டிஐஸ் தான் செல்லிங்கில் இருப்பாங்க. அப்போ யாரா பை பண்ணுறான்னா எஃப்ஐஸ் தான். எஃப்ஐஎஸ் கரெக்டாக நம்மளை எல்லாம் கண்ணை மூடி கட்டிடுறாங்கல்ல 3.4க்கு, அதிலேருந்து எஃப்ஐஎஸ் தான் வாங்குகிறான். இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் தான் வாங்கியிருப்பான். ஸோ நம்ம கண்களை கட்டிட்டு 3.4லேருந்து 3.40 வரையும் ஏற்றி விட்றது, அதை தான் எஃப்ஐஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஏறிக்கிட்டு கிடக்குது. இப்படி தான் 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாளும் கடைசி நேரத்தில் ஏறுது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. மேலே கண்ணை மூடிக்கிட்டு ஏற போகிறாங்களா, இல்லை நம்ம கண்ணை கட்டிட்டு மறுபடியும் கீழே விழ போகிறாங்களான்னு தெரில. இது மார்க்கெட்டில் இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். 3.4க்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நம்ம கேபிட்டலுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஏன்னா என்னன்னு தெரியாமல் என்னத்தை நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதனால் அதை விட்டுறது பெஸ்ட்டு. இன்றைக்கி இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஏன் வந்ததுக்கு காரணம், பேங்கிங் வங்கித்துறையிலலாம் பெரியான செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக ப்ரைவேட் பேங்க்கில் தான் இன்றைக்கி பலவீனமாக இருந்தது செல்லிங் ப்ரெஷர். அப்புறம் இன்றைக்கி இந்த ஆர்பிஐ வட்டி விகிதம் அது எந்தவித சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க. பட் எதிர்காலத்தில் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஹாக்கிஷ் கமெண்ட் தான் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து செல் ஆஃப் தான் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா நெட் இன்ட்ரெஸ்டட் மார்ஜின் கவலை தரும் விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து தான் இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணம் இந்த ஆர்பிஐ வட்டி விகிதம், அதோட அவர் பேசின அந்த டோன் ஹாக்கிஷ் கமாண்டால் தான் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டார்ஸ் எதிரான ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆனதுக்கப்புறம் இதனால் கன்சம்ஷன் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதை சார்ந்த பங்குகள்லாம் மேலே ஏறி போச்சு. சில மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் காட்டின மாதிரி தான் இருக்குது. பட் இண்டெக்ஸில் பார்த்தா ஆமாம் பையிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50யை கீழே எடுத்த செக்டார் எதிரானா பேங்கிங் செக்டார் சொல்லவே வேணாம். ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு, ஹெவி வெயிட்ஸு அவங்க இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சிருக்காங்க. அதனால் மார்க்கெட் அது கீழே தான் இழுக்கும்.
அதே மாதிரி சில ஐடி செக்டார்ஸ்லேயும் செல்லிங் ப்ரெஷரு, டிசிஎஸில் செல்லிங் ப்ரெஷரு, இன்ஃபோசிஸு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, விப்ரோவும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஐடி செக்டரில் ப்ராஃபிட் புக்கிங் காணப்பட்டிருக்கு. அதுதான் மார்க்கெட்டை கீழே இழுத்துருக்கு. ஓகேங்களா? ஓவரால் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஸ்மால் கேப், மிட் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதெல்லாம் ஏறி தான் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி பெரிய லெவலில் ஏறல, 8 பாயிண்ட் ஏறி இருக்கான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 260 பாயிண்ட் ஏறி இருக்குது. நம்ம நிஃப்டி 50 9 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சென்செக்ஸ் 152 பாயிண்ட்டு. பேங்க் நிஃப்டி இறங்கி தான் இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிசி பேங்க் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. ஃபின் நிஃப்டியும் இறங்கியிருக்கு. ஃபின் நிஃப்டி இறங்குச்சுன்னா பெருசு இல்லை, ஒரு பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபினான்ஷியல் செக்டார் கூட மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. ரிலையன்ஸும் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ ஹெவி வெயிட் எல்லாமே இறங்கிருக்கிறதுனால நிஃப்டி 50ஆல் தாக்கு பிடிக்க முடியல. நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியும் கீழே விழுந்ததுனால நிஃப்டி இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐஎஸ் பைக்கிங்கில் இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டு ப்ளஸ் 9 பாயிண்ட்டுன்னு முடிஞ்சிருக்கு. இல்லைனா மார்க்கெட் பெருசாக கீழே விழறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு 5 கால் பண்ணேன். 5ல் 1 ஃபெயிலியரு. ஆமாம், 1 ஃபெயிலியர். ஓவராலாக நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணது ஒரு 4300 ப்ராஃபிட் பண்ணேன். ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஒரு 600 போனால் கூட ஒரு 3800 கிட்ட இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ட்ரேட் பண்ணேன். நிஜமாலுமே 3:15 மேலே பண்ணலை. அந்த 9:15லேருந்து 1 மணிக்குள்ளேயே முக்கால்வாசி முடிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி தான் இந்த 2 நாள் எனக்கு திருப்தியே இல்லை மார்க்கெட்டில். 3:15க்கு ட்ரேட் பண்ணுற அந்த ஹேபிட்டை நான் இன்னிலேருந்து பண்ணுறதில்ல. அதனால் மார்க்கெட்டை 3:15க்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிட்வீன் 9:15லேருந்து 3:15க்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதுதான் என் ட்ரேடிங் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நேற்று. அதனால் ஒரு 5 ட்ரேடாக பண்ணி 1 ஃபெயிலியர் பண்ணிட்டேன், 4 சக்ஸஸ் தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தாங்க. ஏன்னா நான் என்ன எடுக்கிறேனோ அதுதான் நான் அங்கே அந்த குரூப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுப்பேன். அதனால் அது ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட்டும் நாங்கள் எடுத்த ட்ரேடோட டீட்டெயிலும். சென்செக்ஸில் வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இந்த கால் தான் கொடுத்தேன், பையிங். எக்ஸாக்டாக இது எத்தனை மணிக்கு கொடுத்தேன்? 2:30க்கு கரெக்ட். இதுதான் இந்த காலை கொடுத்தேன். அது நல்லா மேலே ஏறி போச்சு. இதில் ஒரு 1800 ப்ராஃபிட் பண்ணோம் சென்செக்ஸில். ஏன்னா அது கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட்டு, அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 78,300. நீங்கள் ட்ரேடிங் டைமில் பார்த்துருந்தா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் போச்சு. அதனால் இன்றைக்கி சென்செக்ஸ்லேயும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் இறங்குச்சு. அதுதான் மெயின் காரணம். க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறி முடிஞ்சிருக்கு. அதனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால நம்ம நிஃப்டி 50 இறங்குது. நிஃப்டி 50 இறங்கிறதுக்கு இன்னொரு காரணம் பேங்க் நிஃப்டியும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நிஃப்டி 50 இன்றைக்கி இறங்கியிருக்கு. பட் ஓவராலாக மார்க்கெட் இன்ட்ராடே டைமில் 9 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 152 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் என்ன, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா டவ் 30, S&P, நாஸ்டாக்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போகிறான். இவன் ஆல் டைம் ஹையில் இருக்கான். டவ் 30, S&Pயும் போயிட்டான் மேலே. நாஸ்டாக் கம்போசிட் இன்னும் ஆல் டைம் ஹை போகல, க்ளோஸாக போயிட்டுருக்கான். இப்போ நடக்கிற FTSE 19 பாயிண்ட் மைனஸு, CSE 40 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டேக்ஸ் 52 பாயிண்ட்டு கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2342 பாயிண்ட்டு சூப்பராக இன்றைக்கி ஏறி இருக்குது. ஆங்சங் 62 பாயிண்ட் 63ன்னே சொல்லலாம். ஷாங்காய் வந்து 56. நம்ம NSE நிஃப்டி 10 பாயிண்ட்டுனே சொல்லலாம், 9. BSE சென்செக்ஸ் 152. STI வந்து 30 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி ஒரு 239 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. US டாலர் குறைஞ்சிருக்கு. நம்ம USD INR அப்பா இன்றைக்கி தாங்க ஓரளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. 95 118 ட்ரேட் ஆகுது. நேற்று வந்து 95 248 இருந்தது. ஓரளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. கோல்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது. சில்வர் ஏறி இருக்குது. காப்பர் ஏறி இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 76.070 ட்ரேட் ஆகுது ஸ்பாட்டு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 268. இப்போ மணி 6 ஆக போகுது.
நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அது எவ்வளோல ட்ரேட் ஆகுது பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குது. அது 43 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா. நாஸ்டாக் அதாவது இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் ஏதோ அந்த ஏஐ பப்புள்ஸு பஸ்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால் நாஸ்டாக் பெரிய லெவலில் ஏற மாட்டான். பட் டவ் ஃபியூச்சர் பிச்சுக்கிட்டு மேலே போயிட்டே இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ பார்த்தா ஃபியூச்சரை பார்த்தா இவன் 80.12 இருக்கான். ஸோ மார்க்கெட்டில் ஈரான் வந்து சண்டை போட்டாலும் அமெரிக்கா என்ன சொல்லுது, நான் சண்டையே போட மாட்டேன், நான் விரதத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டாரு அன்றைக்கி. அதனால் இந்த ஆயில் ப்ரைஸ் ஏற போகிறதில்ல. ஸோ அது மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கேப் அப் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது நமக்கு கிளியராக இங்கே தெரியுது. இப்போ ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ, 24,681 ட்ரேட் ஆகுது. இங்கே நம்மளது எவ்வளோல முடிஞ்சிருக்கு, 24,624 ட்ரேட் ஆகுது. ஸோ இது 81 இருக்குது, அது 24, ஒரு 60 பாயிண்ட்டு பாசிட்டிவாக தான் இப்போதைக்கு இருக்குது. மணி 6 ஆகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது, பிரெண்ட் க்ரூட் ஆயிலை வச்சு பார்க்கும்போது, வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது, யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஆல்ரெடி டவ் 30 ஆல் டைம் ஹையில் தான் இருக்கான். ஒரு வேளை ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நமக்கு கேப் அப் மைல்டாக கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. ஃப்ளாட்டு இல்லைனா மைல்டாக ஒரு கேப் அப் தான் கிடைக்க போகுது. அதை வச்சு பார்த்தா இது சென்செக்ஸ் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 78,581. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னும் போது 78,714 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 78,851, அதையும் உடைக்குது அப்படின்னா 79,016. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே போகுதுன்னா 79,209, இது 4வது ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது. நான் நினச்ச மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லாம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு வேளை ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் இவன் ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டி கேப் அப் ஃப்ளாட் வித்து கேப் அப் தான் வரும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 80 ட்ரேட் ஆகுது. ஸோ பாசிபிலிட்டி அது கீழே வரும், 75, 77 அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கேண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த அன்சர்டனிட்டி அமெரிக்கா ஈரானிடையே இல்லை, 3 நாளாக இல்லை. அதனால் பாசிட்டிவ் கேப் அப் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஒரு கேப் அப் வந்துட்டு ஒரு இன்றைக்கி மாதிரியும் நேற்று மாதிரியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 78,300, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். தொட்டுட்டு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 78,000 வச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 78,000. எக்ஸாக்டாக பார்த்தா ஒரு 4 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 78,000. ஓகேங்களா. அடுத்த சப்போர்ட்டு அதுக்கும் கீழே இருக்குது 77,808. இந்த 3 வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நாளைக்கு சென்செக்ஸில். நிஃப்டி 50ல் வந்துடுவோம். நிஃப்டி 50ல் வந்தால் இன்றைக்கி அவன் க்ளோஸ் ஆகிருக்குது வந்து 24,624. இங்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,663, அதை ஸ்ட்ராங்காக உடைக்குது அப்படின்னா அப்புறம் 24,711. அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,756. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் நிஃப்டி 50ல். அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது இதுதான் 24,555. ஓகேங்களா. அதுக்கையும் உடைக்குது மார்க்கெட், அதுக்கு மேலேயும் செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்த லோ தான் 24,494. இல்லை அதையும் உடைக்குது அப்படின்னா 24,450. அதுக்கு கீழே இந்த கேப் இருக்குது. இந்த கேப் வந்து 24,365 இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண வருதா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா டிஐஸ் வந்து காலங்காலமாக பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2 நாளாக செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அவன் தான் செல்லிங்கில் இருப்பான்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எது இருந்தாலும் நம்ம
நாளைக்கு நடக்கக்கூடிய நியூஸஸ், பிரெண்ட் க்ரூட் ஆயில், வேர்ல்டு மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகி முடியுது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த முடிவுக்கு வரணும். ஏனோ தானோலாம் ட்ரேட் பண்ணால் பெரிய பண இழப்பு அபாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்து, கரெக்டான மார்க்கெட்டிங் டெப்த் அனலைஸ் பண்ணுற ஸ்கில் இருந்து, கரெக்டாக ஒரு ஐடிஎம் அந்த டைமிங்கில் எடுக்கிற அந்த ஐடியா இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இண்டெக்ஸஸில் நிஃப்டி 50ல், சென்செக்ஸில் எதில் வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த செட்டப்பு இருந்தால் மட்டும் ஒரு ஐடிஎம்ஐ எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ இந்த லைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ இதை யூஸ் பண்ணலாம். பிளைண்டாக இந்த லைனை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். ஓகேங்களா? இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக முடித்தேன். இன்றைக்கி தான் 2 நாளுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மண்டேவும் ஃபீல் ஆகல, டியூஸ்டேவும் ஃபீல் ஆகல, இன்றைக்கி தான் ஆச்சு. ஏன் இன்றைக்கி ஆச்சுன்னா நான் 3:15க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலை. அந்த ஒரு ரீசனால தான். மற்றபடி நேற்றெல்லாம் 3:15க்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு. அவன் அந்த சார்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிட்டான்ல. இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன நான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், வேறு வழி கிடையாது. அதனால் என்ன நான் மாற்றிக்கிட்டேன். அதனால் 3:15 நாளைக்கும் 3:15க்கு மேலே எந்த ட்ரேடும் பண்ண போகிறதில்ல. பண்ணால் 9:15லேருந்து 3:15க்குள்ளே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே களத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.